துளி கூட எண்ணெய் சேர்க்காம நல்லா மெத்துன்னு சாஃப்டான தேங்காய் தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்குங்க. தோசை செய்யறதுக்காக 2 கப் அளவு பச்சை அரிசியை 3 to 4 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஊறி வந்த அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு எந்த கப்ல அரிசியை அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காவை சேர்த்துட்டு அதோட 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காயில நான் மேல இருக்கிற அந்த பிரவுன் பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி மாவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு ஜார் அலசி ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவு தண்ணியையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 8 மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சுக்கலாம். புளிச்சு வந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா ஆப்ப சட்டியில ஆப்பமாவும் ஊத்தி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்ல நல்லா சூடுபடுத்திட்டு 1/2 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. தோசை மேல பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும் போது மூடி வச்சிருங்க. 3 செகண்ட் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான பஞ்சு போல தேங்காய் தோசை சூப்பரா ரெடி ஆயிருக்கும். செம்ம சாஃப்டா இருக்கும், டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தோசையில கூட நீங்க எண்ணெய் சேர்க்க வேண்டியது இல்ல, அவ்வளவு சாஃப்டாவும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும்.